வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. இன்றமை வருத்தும் மின்னல்கள் மாய நன்மை வந்தே துகத்தீதெல்லாம் நலிக. அறம் வளர்த்திடுக மரம் மடி உருக. அறம் வளர்த்திடுக மரம் மடி உருக. ஆரிய நாட்டினர் ஆண்மையொடியற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிகோங்குக. நந்தேயத்தினர் நாடொரும் முயற்க. வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. 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 ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கும் கல்வி வளர்ச்சி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவும் பெருமை கொள்ளும் மனிதர், கல்வியின் குரு என்று போற்றப்படும் தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அத்தகைய சிறப்பு பெற்ற காலை பொழுதில் சூரியன் கூட வித்தியாசமாக சிரித்து கொண்டே எழுந்ததாம். ஏன் தெரியுமா? காமராஜர் பிறந்த நாள் என்று. அவர் பிறந்த நாளுக்கு சூரியனை தன்னை பிரகாசமாக்கி கொள்கிறார். காமராஜர் அவர்களின் வாழ்க்கையும் சாதனைகளும் எப்போதும் நமக்கு வழிகாட்டும் மாபெரும் ஒளிக்கோலம் என்று அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தின நாளாக கொண்டாடுகிறோம். இத்தகைய நல்ல நாளில் அனைவருக்கும் கல்வி ஞானமும் இறை ஆசீர்வாதம் பெற இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவணக்க பாடல். உன்னை தேடினேன் என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியாய் வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில்
உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன். உந்தன் அன்பு முடிவில்லாத நீண்டி போவதேன். வண்டியிட்டு எனது பாதம் கல்வி சொன்னவன் அன்பின் பாடமானம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன். சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதயம் ஒளியில் தூக்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கிறேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விடுகிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உன்னை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியாய் வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 26 முதல் 27. அதிகாரம் 2, இறைவசனம் 1 மற்றும் 2. ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியும் ஆகும். பற்றுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதட்டமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாட்டு. அத்தகைய சிறப்பு பெற்ற வரவேற்புரையை கூற ஆசிரியர் சோனியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நண்பனாக புகழப்படும், கல்விக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த மகாநாயகன் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் எங்கள் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் எஸ். ரான் அபிஷேக் அவர்கள் இளம் வயதிலேயே குருந்தங்கோடு ஒன்றிய கவுன்சிலராக ஏழை எளிய மக்களுக்கு பல சமூக பணிகளை செய்து வருகின்றார்கள். மேலும் பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் திறன் வளர்க்கும் பயிற்சிகளை அளித்து வருகின்ற எம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ். ரான் அபிஷேக் அவர்களை என் சார்பாகவும் புனித மரியன்னை பள்ளி குடும்பம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். பூத்து குலுங்கும் பூக்களை போல் அழகான புன்னகையுடன் எமது பள்ளி என்ற குடும்பத்திற்குள் அங்கமாகி எங்களது பள்ளியின் வளர்ச்சிக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருந்து வருகின்ற எமது பள்ளியின் தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்களை
வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி மாணவர்களின் அறிவு திறன்களை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டு வருகின்ற எம் பள்ளியின் முதல்வர் சிஸ்டர் சாலினி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக எம் மரியன்னை பள்ளியின் ஆசிரியர்கள் சொல்லொளி கொண்டு அறிவொளி செதுக்கிய சிற்பிகள் ஆகிய ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வங்கள் ஆகிய 4 சிற்பிகள் வடிவமைத்த சிலைகள் தான் எம் மாணவ செல்வங்கள். அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. சிறந்த வரவேற்புரையை ஆற்றிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்பு நடனம். Hey!
தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது வாரி பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது வாரி தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி. கல்வியின் உறுதிமொழி. நான் என் பள்ளியின் மாணவியாக கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்து என் கல்வியை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு என் பள்ளியின் கௌரவத்தை உயர்த்தி என் ஆசிரியரின் உழைப்பிற்கு மதிப்பளித்து என் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற ஒழுக்கம், நேர்மை, பணிவு ஆகியவற்றை வாழ்க்கையின் அடையாளமாக கொண்டு என் சமூகத்தின் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதியாக பங்கெடுப்பதாக உறுதி அளிக்கிறேன். சிறப்புரையாற்ற குருந்தன்கோடு யூனியன் கவுன்சிலர் டாக்டர் அபிஷேக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? சத்தமா என்ன நாள்? கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். காமராஜர்னா யாரு? யார் சொல்றீங்க பாப்போம். காமராஜர்னா யாரு? என்கின்ற மனிதருடைய அல்லது காமராஜர் என்கின்ற தாத்தாவுடைய பிறந்த நாளை மாணவர்களாகி நாம் ஏன் கொண்டாடணும்? ஏன் கொண்டாடணும் சொல்லுங்க. காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை அல்லது ஒரு மனிதர், ஒரு தாத்தா, அவங்களுடைய பிறந்த நாளை மாணவர்களாகி நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? யாருக்கா தெரியுமா? ஓகே, கல்வி நிறைய பேருக்கு நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார், கல்வியை இலவசமாக கொடுத்தார். அதனால அவருடைய பிறந்த நாளை மாணவர்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அப்படித்தானா? சரி, ஓகே. சோ நமக்காக பள்ளிக்கூடங்களை அந்த காமராஜர் பெருந்தலைவர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. சோ அதனால படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடிய நாம எப்படி எல்லாம் படிக்கணும்? ஒரு கதை சொல்லட்டா? ஒரு கதை சொல்லட்டுமா? சரி. ஒரு ஊர்ல ஒரு திருவிழா. ஒரு ஊர்ல என்ன திருவிழா. அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு போட்டி நடத்துறாங்க. ஒரு போட்டி நடத்துறாங்க. என்ன போட்டினா, அங்க நிறைய காடுகள் உண்டு. அந்த ஊர்ல நிறைய காடுகள். அப்ப அந்த காடுகள்ல மரங்கள் வெட்டக்கூடிய போட்டி. மரங்கள் வெட்டக்கூடிய போட்டி. யாரு அதிக மரங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வெட்டு முடிக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? வின்னர், வெற்றியாளர். அப்படிதானா? சரி, ஓகே. அப்ப அந்த போட்டியில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு வயசான தாத்தாவும் கலந்துக்கிறாங்க. மீதி எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், இளம் வயதுடையவர்கள். உங்க அண்ணன்மார்கள் இருப்பாங்கல்ல, அந்த வயசுல உள்ளவங்க. ஒரு வயசான தாத்தா
அந்த மரம் வெட்டக்கூடிய போட்டியில கலந்துக்கிறாங்க. போட்டியானது பல கட்டமாக நடக்குது. முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம், பல கட்டமா நடக்குது. கடைசியில 2 பேர் முன்ன வந்திருக்காங்க. ஒரு அந்த வயசான தாத்தாவும் இன்னொரு அண்ணனும், ஒரு 2 பேர் கடைசியில வந்தாச்சு. 2 பேரும் அடுத்து மரம் வெட்டக்கூடிய போட்டி நடக்க போகுது. பெல் அடிச்சாச்சு, 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மரம் வெட்ட. அப்ப இந்த தாத்தா மரம் வெட்டிட்டு இருந்தாருல, மரம் வெட்டும்போது சத்தம் கேட்குமா? வெட்டும்போது சத்தம் கேட்குமா? அப்ப இந்த தாத்தா மரத்தை வெட்டக்கூடிய இடத்துல இருந்து சத்தம் வரல. அப்ப அந்த அண்ணன் என்ன நினைச்சாங்க, தாத்தா வயசானவர்லாம், அதனால டயர்ட் ஆயிட்டாரு, அவரால் முடியல, அப்ப நம்ம தான் வெட்டிட்டு இருக்கோம், நம்ம தான் நிறைய மரங்கள் வெட்டுவோம், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த அண்ணன் நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் தாத்தாக்கு பக்கத்துல இருந்து மரம் வெட்டக்கூடிய சத்தம் மறுபடியும் கேட்டது. அப்ப அந்த அண்ணன் என்ன நினைச்சாங்க, தாத்தா அப்பப்போ டயர்ட் ஆயிடுதாரு, சோ அதனால டயர்ட் ஆகும்போது ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் இருந்து மரத்தை கட் பண்றாங்க. ஆனா அண்ணன் என்ன பண்றான், தொடர்ந்து வெட்டிட்டே இருக்கான். அப்ப அண்ணன் என்ன நினைப்பான், எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட டைமும் முடிஞ்சாச்சு. கடைசியில யாரு வெற்றியாளர், யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறாங்க. யாரு வின்னரா இருப்பாங்க, தாத்தாவா அண்ணனா? நல்லா யோசிங்க. தாத்தா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு, அண்ணன் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. யார் ஜெயிச்சிருப்பா, தாத்தாவா அண்ணனா? சரி, தாத்தாவும் சொல்றீங்க அண்ணனும் சொல்றீங்க, ஆனா கடைசியா வெற்றி பெற்றது யாருன்னா தாத்தா தான். எப்படி? அப்ப இந்த அண்ணனுக்கு ஒரே சந்தேகம், நம்ம தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருந்தோம், தாத்தா அப்பப்ப வெட்டாமல இருந்தாரு, எப்படி அவர் நிறைய மரங்களை வெட்டினாருன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம். அப்ப அந்த அண்ணன் வந்து தாத்தாட்ட கேட்கிறாரு, தாத்தா நான் அப்பப்ப பார்த்தேன் உங்க சைடுல இருந்து எனக்கு சத்தமே கேட்கல, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா, எப்படி என்னை விட அதிகமான மரங்களை வெட்டினீங்க? அப்ப தாத்தா சொன்னாரு, நான் அப்பப்போ மரம் வெட்டல, அது உண்மைதான், ஆனா சும்மா இருக்கல, அந்த மரம் வெட்டக்கூடிய கோடாரி இருக்கலாம், அந்த கோடாரிய கூர்மையாக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோடாரி கத்தி எப்படி இருக்கும், நைஸா இருக்குமா, குத்துனா டக்குன்னு இறங்கும், அதே மாதிரி வெட்டினாலும் சீக்கிரமா காய்கறி எல்லாம் வெட்டிடலாம். அதே போல அந்த கோடாரியையும் அப்பப்ப அவங்க கூர்மையாக்கிட்டு இருந்தாங்க. கூர்மையாக்கிட்டு இருந்ததுனால அந்த அண்ணன் 10 வாட்டி வெட்டினா, இந்த தாத்தா ஒரு வாட்டி வெட்டினாலே மரம் கட்டாயிரும். சோ அதனாலதான் நான் நிறைய மரங்களை வெட்டினேன், என்னால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு. அது போலதான் நம்முடைய காமராஜரும், அவரு அதிகமா படிக்கல, ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்து போனாங்க. சோ அதனால அவர் படிப்பை நிறுத்தி அவங்க அப்பா செஞ்ச வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப யோசிச்சாங்க, நம்மள போல நிறைய பேர் படிக்காம இருக்காங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு தன்னுடைய அறிவை கூர்மையாக்கி அவர் முதலமைச்சராக ஆன பின்பு பல்வேறு கல்விக்கூடங்களை மாணவர்கள் படிப்பதற்காக இலவசமாக கல்விக்கூடங்களை திறந்து வைத்தார். அப்ப அப்படி கல்விக்கூடங்களை திறந்து வைத்து படிச்சுட்டு இருக்க மாணவர்களாகி நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? சத்தமா எனக்கு கேட்கல, சரியா தப்போ யாரு பதில் சொல்றாங்க பாப்போம். என்னமா என்ன என்ன கூர்மையா நம்முடைய அறிவு எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நம்ம ஒரு செயல்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிந்திச்சு செயல்படணும். சரியா? அப்பதான் இன்னைக்கு இருக்கிற காமராஜர், இன்னைக்கும் காமராஜர் இறந்தாச்சு, ஆனா இன்னைக்கும் நம்ம அவரை நினைச்சு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுபோல நாமளும் மாணவர்களாகிய நாமும் நமது அறிவை கூர்மையாக்கி சிறப்பாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் நாளைக்கு, இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி நாளைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்கள எங்க படிக்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்களை ஞாபகம் வச்சு அவங்களும் உங்க பிறந்த நாளை இது போல கொண்டாடுவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களா? சோ அதனால எல்லாரும் அறிவை கூர்மையாக்கி நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சிடலாம், என்ன சந்தேகம் வந்தாலும் டீச்சர்ஸ்ட கேட்டுடலாம். சரியா? ஓகேவா? அப்ப நாமளும் எப்படி மாறணும்? யாரு போல மாறணும்? சத்தமா சத்தமா நாமளும் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போல மாற வேண்டும். அனைவருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய
பிறந்தநாள் விழா வாழ்த்துக்கள். நன்றி. காமராஜரை போன்று மாணவர்களும் அறிவு கூர்மையோடு சிந்தித்து செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற சிறப்பு கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்கிய டாக்டர் அபிஷேக் அவர்களுக்கு நன்றி. இன்றைய காலகட்டத்தில் கல்வியே சிறந்தது என்று காமராஜரின் கல்வி முறையை பற்றி பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி ஜெசிகா ஷானி. கணிகளிலும் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்துக்களையும் ஒன்று சேர்த்து மாமேதையாக அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, காமராஜரை போன்ற அனைத்து மாணவர்களும் கல்வி பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை தம் வாழ்வாக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் எம் பள்ளி தாளாளர் அவர்களே, மாணவர்களின் கலை சிறப்பை பாரெல்லாம் எடுத்து எம்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாணவர்களின் கனவை நினைவாக்க அயராது உழைத்து கொண்டிருக்கும் எம் பள்ளி முதல்வர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர்களே, என் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளே, என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்ட போது இல்லை தலைக்கணம், தமிழ்நாட்டிற்கு நீதான் இலக்கணம் என்று வாழ்ந்து காட்டியவர் யார் தெரியுமா? ஆமாம், கல்வியின் தந்தை என்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நமது கர்ம வீரர் காமராஜரே. அவரை பற்றி பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி வெள்ளி நகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மையார். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். இவர் பணியாற்றிய ஆண்டுகளை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறலாம். முதலாக கல்விக்கு அடித்தளம் அமைத்தவர் என்ற பெருமை இவரையே சாரும். ஒரு குழந்தையும் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளிகளை கட்டினார். ஏழை பணக்காரன் என்ற பேருமின்றி அனைவருக்கும் சமமான கல்வி வழங்க வேண்டும் என்பதே காமராஜரின் முதல் நோக்கமாக இருந்தது. கல்வி என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலவச புத்தகம், சீருடை, மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். நகரங்களில் மட்டுமன்று கிராமங்களிலும் பள்ளிகள் வளர்ந்ததால் அங்கு சமூகம் வளர்ந்தது. பள்ளிகள் ஊருக்கு ஊர் வந்ததால் அங்கு பெண்கள் பள்ளிக்கு செல்வது சிரமமானது. பள்ளிக்கு பெண்கள் செல்வதால் இன்றைக்கு பெண்கள் ஆசிரியராக, மருத்துவராக, பொறியாளராக இருப்பதற்கு காமராஜர் கால கல்வி அடித்தளமே முக்கியமான காரணமாக அமைந்தது. இன்றைய காலகட்டத்தில் நாம் நவீன தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு கணினி மூலமும் ஆன்லைன் மூலமும் கல்வி கற்கின்றோம் என்றால் அது காமராஜர் கால கல்வி அடித்தளமே. அவர் அன்று நமக்கு கல்வி தரவில்லை என்றால் நாம் இன்று இப்படி வளர்ந்திருக்க மாட்டோம். அன்று அவர் விதைத்த நறுமணத்தை நாம் மீண்டும் தொடர்ந்து பரப்ப வேண்டியது நம் பொறுப்பு. கல்வியில் வித்திட்ட தலைவர் வாழ்க என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைய காலகட்டத்தில் காமராஜர் ஏற்படுத்திய கல்வி முறையே சிறந்தது என்று மிக அழகான பேச்சுரை ஆற்றிய மாணவி ஜெசிகா ஷானிக்கு நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you, Father, teachers, and my dear friends. Thank you, sister, teachers, and my dear friends.
அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்க அவ்வை பாட்டி. ஆத்திச்சூடியது எழுதினது நான் தான். அரை செய்ய விருந்து, அப்படி என்றால் நல்ல சேலை செய்ய விருந்து. நன்றி, வணக்கம். ரவுசிக். वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। पर दुखे उपकार कहे तो ये, पर दुखे उपकार कहे तो ये मन अभिमान न आने रे। मन अभिमान न आने रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। सकल लोक माँ सैहुने वंदे। सकल लोक माँ सैहुने वंदे। निंदा न करे के नीरे। वाच का चमन निश्चल राखे। धन धन जननी तेनी रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। समदृष्टि ने तृष्णा त्यागी। समदृष्टि ने तृष्णा त्यागी। परस्त्री जेने मातरे। जिह्व थकी असत्य न बोले। परधन नव भरे हाथ रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। मोह माया व्यापे नहीं जेने। मोह माया व्यापे नहीं जेने। दृढ़ वैराग्य जेना मन मामे। राम नाम सूताली लागी।
सकल तीरथ तेरा तनु मामरे वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। वर्णलोभी ने कपट रहित चे वर्णलोभी ने कपट रहित चे काम क्रोध निवार्या रे। भणे नरस यो तेनु दर्शन करता कुछ एको तेरा तार्या रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे। पर दुखे उपकार कहे तो ये पर दुखे उपकार कहे तो ये मन अभिमान न आने रे। वैष्णव जन तो तेने कहिए जो पीड़ पराई जाने रे।
கலைவாணர் என்று அழைக்கப்படும் பேரறிஞர் காமராஜர் கல்வியை எல்லோருக்கும் சென்றடை செய்த வல்லமைமிக்க தலைவர். இன்றைய இந்த விழா அவருடைய பெருமைகளை மாணவர்களின் மனதில் பதிய செய்ய ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. முதலில் இந்த விழாவிற்கு வருகை தந்து மாணவர்களுக்கு அறிவுரையை கூர்மையாக்கி காமராஜரை போல் சிறந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய குருதங்கோடு ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் ரான் அபிஷேக் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பொறுமைக்கும் அன்பிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எங்கள் மதிப்பிற்குரிய முதல்வர் அருள் சகோதரி ஷாலினி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. Children and teachers. Now we'll have the break. 11 o'clock sharp. Everybody will be in your respective places. Rangoli here in the open ground. Documentary short film in the main hall. PowerPoint presentation in the computer lab. Picture puzzle next to the computer lab. Picture puzzle next to the computer lab in the vacant room. Handwriting, library and in the first A. Handwriting, library and first A. Drawing 4th and 5th. Drawing 4th and 5th. Then picture based storytelling. It's in the grade 6. Framing the question, grade 7. Speech, Tirukural poem in grade 8. Anything else? All are clear about? Yes? Say yes or no. All understood, children? Teachers in charge, kindly take your children without any delay with the evaluation sheet. Thank you. God bless you. And the children who are not in any of the final round competitions will gather in the main hall. Teachers, see that you are leaving your children there in the main hall, and then you will move to your respective competitions. Thank you. भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். ஆயிரம் உண்டிங்கு ஜாதி, ஏனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி.
ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எண்ணில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம்.
இந்தியன் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு. இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. திசை தொழுதுருக்கரு என் தோழர். திசை தொழுதுருக்கரு என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள். எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு சாதனை பேசும் தலைவர் காமராஜர் ஒளியின் ஒளிக்கதிர்கள் என்பதாகும். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். காமராஜர் இளம் வயதிலேயே தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார். கல்விக்கு கண் கொடுத்தார், அவர் தன் கண்ணில் உறக்கம் தொலைத்தார் என்ற வரிகளுக்கேற்ப காமராஜர் முதலமைச்சரானதும் தன்னுடைய முதல் பணியாக மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் பல புதிய பள்ளிகளையும் திறந்தார். பள்ளிகள் இல்லாத ஊர்களிலெல்லாம் பள்ளிகளை திறந்தார். ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடையை கட்டாயமாக்கினார். கல்வி என்ற அறிவை பெற்றுவிட்டாலே வறுமை ஒளிந்துவிடும் என்று நினைத்தார். ஒரு முறை மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார் காமராஜர். அதற்கு அந்த சிறுவன், உணவு தருவீர்களா என்ற கேள்வியை கேட்டதினால் கொண்டு வந்த திட்டம்தான் இலவச மதிய உணவு திட்டம். மாடு பிடித்த கையை கல்வியை கற்க வைத்த பெருமை காமராஜரை சேரும். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் உலக அளவில் பாராட்டை பெற்றது. இதனால் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜரின் ஆட்சியில் 37% உயர்ந்தது. குழந்தைகளின் வாழ்வில் கல்வி ஒளியை ஏற்றியவர் கல்வி சுடரொளி காமராஜர். வறுமையை ஒழிக்க கல்விதான் சிறந்த ஆயுதம் என்று உணர்ந்து செயல்படுத்திய படிக்காத மேதை காமராஜர். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் மாதம் 2 இந்த உலகை விட்டு மறைந்தார். ஏழை குழந்தைகளின் வாழ்வில் அறியாமை என்னும் இருளை கல்வி என்னும் ஒளியால் நீக்கிய காமராஜரை நித்தமும் போற்றி வணங்கிடுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. கர்மவீரா பெருந்தலைவா காமராஜர் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். படிக்க ஒரு வாய்ப்பில்லையெனில் பள்ளி கட்டினார். கர்மவீரா பெருந்தலைவா காமராஜர் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அரசியல் நாகரிகத்தின் ஆண்டவனே, பல அணைகளை கட்டி மாண்டவனே, எதிரியும் புகழ்ந்த நல்லவனே, உமையெடுத்தால் யமனும் கெட்டவனே,
கல்வி கண்ணை திறந்து வைத்து நீர் கண்மூடி போனதென்ன, கல்வி கண்ணை திறந்து வைத்து நீர் கண்மூடி போனதென்ன, காணி நிலம் கூட எஞ்சி நீர் கடைசி வரை வாழ்ந்ததென்ன, காணி நிலம் கூட எஞ்சி நீர் கடைசி வரை வாழ்ந்ததென்ன, ஆண்டவனே வந்தாலும் உம்மை போல் ஆள முடியுமா தெரியலையே, மாண்டவனை உம்மை எழுப்பி மீண்டும் ஆளச் செல்ல வழி இல்லையே, இவ்வுலகம் இருக்கும் வரை ஐயா உம்முருவம் நிலைத்து நிற்கும், நீர்தான் ஐயா நீர்தான் ஐயா கல்வி கண்ணை திறந்து வைத்தவர். மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொல்லாரெனே மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வா வேண்டுதல் வேணாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாடும் இடும்ப இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து வைத்தான் பொய்தீர் வழுக்க நெறி நீண்டு வாழ்வா தடக்குவாமை இல்லாதார் தாள் சேர்ந்தார் கல்லா மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனா தாள் சேர்ந்தார் கல்லா பிறவாளி நீண்டல் அரிது கோழி பொறியின் குணமில்லவை என் குலத்தால் தாளை வணங்கா தேலை பெருவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் வானின்றி உலகம் வணங்கி வருதுதா தானமிழ்தம் என்று நர பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை வானின்றி உலகம் வணங்கி விண்ணின்று பொய்ப்பின் விரி நீ வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி ஏரின் உள்ளார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வார் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை